ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகளே, இந்த காரியத்துல தப்பு பண்ணிட்ட, அதனால உனக்கு நீயே கேட்ட உண்டு பண்ணிட்ட, என்ன பண்றதுன்னு நீ நினைக்கிற. நான் இன்னும் உன் மேல அன்பா இருக்கிறேன், இன்னும் உன் மேல பாசமா இருக்கிறேன், நான் இன்னும் உனக்கு சகாயம் செய்ய உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் கேடான காரியத்தை செய்துட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க. இந்த தப்பை பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க. இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணி உமக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கன்னு நம்ம ஒப்பு கொடுத்துட்டா அவர் அணைத்து கொள்ளுவார், பரிசுத்தப்படுத்துவார். இனி அப்படி செய்யாதேன்னு ஆலோசனை கொடுப்பார். உங்களை வெறுத்து விட மாட்டார். போ, என்கிட்ட வராது அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் உங்களை அன்போடு அணைத்து கொள்ள, என்னிடத்தில் உனக்கு சகாயம் இருக்கிறது மகனே மகளேன்னு கூப்பிடுகிறார். அவருடைய கைக்குள்ள வந்துருங்க. அவர் அணைத்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து அந்த கேடான காரியத்தை மாற்றி விடுவார். உணர்றீங்களா? உங்களுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு காரியம் தெரியுதில்ல,